Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273. சென்னை மரீனாவில் போலீசார் குவிப்பு. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, சமூக வலைதளத்தில் ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னா அது தள்ளி போகுமானா, அதற்கு இடைஞ்சல்கள் இருக்குமானா, மெரினால திரளலாம் அப்படின்னு சில தமிழக வெற்றி கழகத்தினர் இல்லை ஆதரவாளர்கள் கருத்து தெரிவிக்க, அப்படிப்பட்ட ஒரு சூழலை பிரியம் பண்ணி இல்லை அதை தடுக்க முன்னெச்சரிக்கையாக சென்னை மரீனால பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். இதோடைய பின்புலம் உங்களுக்கு தெரியும். நேற்றுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு தமிழக வெற்றி கழகம் உரிமை கோரி இருக்கக்கூடிய நிலையில் இது வரைக்கும் நிசப்தமே பதிலாக இருக்க வெவ்வேறு பாசிபிலிட்டிஸ் பேசப்படுகிறது. திமுக அதிமுக கூட்டு சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கான முயற்சி என்றெல்லாம் கருதப்படக்கூடிய நிலையில் முன்னெச்சரிக்கையாக சென்னை மரீனால காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கின்றோம். இது போன்ற ஒரு சூழல் 2016 மரீனால ஏற்பட்டது. பெருமளவுக்கு இளைஞர்கள் குவிந்தாங்க. அன்றைய சூழல் வேற. அன்றைக்கி ஜல்லிக்கட்டு அது சார்ந்து எழுந்திருக்கக்கூடிய பிரச்சனை, அதில் வந்த தடைகள், அன்றைய அரசியல் சூழல் அதெல்லாம் ஒரு காரணமாக இருந்தது. அது போல ஒரு சூழல் வரக்கூடாது, இல்லை அதை எப்படி கையாளணுங்கிற அடிப்படையில் சென்னை மரீனால காவல்துறையினர் குவிந்து வருகிறார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்கின்றோம். விஜய்க்கு ஆதரவாக நாங்கள் போராடுவோம், இந்த தாமதம் ஏற்புடையதல்ல அப்படின்னு சமூக வலைதளங்களில் இணையத்தில் தாவேகாவினர் ஆதரவாளர்கள்லாம் கருத்து தெரிவித்து வரக்கூடிய நிலையில் சென்னை மரீனால முன்னெச்சரிக்கையாக காவல்துறையினர் பாதுகாப்பை கூட்டி இருக்கிறாங்க. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த ஏற்பாடை நம்ம பார்க்கின்றோம். அதர்வைஸ் இன்னைக்கு சம்மர் மார்னிங் ரொம்ப இயல்பாக காட்சியளிக்கக்கூடிய மரீனா கடற்கரையில் இன் பிரியம்ஷன் அவங்க காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. சாலமன் நம்மோடு இணைந்திருக்கிறார். லா அண்ட் ஆர்டர் சார்ந்த நிறைய விஷயங்களை நேயர்களுக்கு வழங்கக்கூடிய நமது செய்தியாளர். வாட் ஆர் யூ பிக்கிங் சாலமன்? இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்கான காரணம் என்ன? இதனது பின்புலம், இதனது விவரங்களை விரிவாக சொல்லுங்க சாலமன். தமிழக வெற்றி கழகம் இந்த சட்டமன்ற தேர்தலில் 108 சீட்டுகள் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில பெரும்பான்மை நிரூபிக்க முடியாத நிலையை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இது தொடர்பாக பல்வேறு கட்சியினரிடம் தமிழக வெற்றி கழகம் சார்பில் அவர்கள் பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு வருகின்றனர். ஏற்கனவே காங்கிரஸ் 5 சீட்டுகள் கொடுத்து இவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில மீதமுள்ள மொத்தம் 113 சீட்டுகள் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த 118 வந்தால்தான் பெரும்பான்மை என்கிற நிலை ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில இது தொடர்பாக நேற்றும் தாவேகா தலைவர் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தோட முக்கிய நிர்வாகிகள் சேர்ந்து ஆட்சி அமைக்க கோரி உரிமை கோரி அவர் ஆளுநரிடமும் ஒரு மனுவானது கொடுத்திருந்தார். ஆனால் ஆளுநர் தரப்புல பதில் கடிதம் ஏதேனும் வரவில்லை. பெரும்பான்மையை நிரூபித்த பின்பு தான் அந்த முதல்வர் பதவியேற்கும் நிகழ்வானது நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இது தொடர்பான செய்திகளானது சமூக வலைதளங்கள்ல வைரலானது. இதற்கு பல்வேறு தாவேகா தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் தரப்புல ஒரு போஸ்டுகளையும் பதிவிட்டு வருகின்றனர். குறிப்பாக தாவேகா தலைவர் விஜய்க்கு ஆதரவாக இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் போல மெரினாவுல போராட்டம் செய்யலாம் என தாவேகா தொண்டர்கள் தரப்புல சமூக வலைதளங்கள்ல தொடர்ச்சியாக அவர்கள் கருத்து தெரிவித்து வந்ததை அடுத்து தற்போது மெரினா முழுவதிலுமே ஒரு போலீஸ் பாதுகாப்பானது செய்யப்பட்டிருக்கிறது. உழைப்பாளர் சிலை முதல் லைட் ஹவுஸ் வரையில மொத்தம் 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அங்கு பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருக்கிறார்கள். எந்த விதமான அசம்பாவித சம்பவங்களும் நிகழாமல் தடுப்பதற்காக இந்த பாதுகாப்பு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாதுகாப்பானது இன்று முழுவதுமே தொடர வாய்ப்பு இருப்பதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவமானது அப்பகுதியில சிறிதளவு பரபரப்பை ஏற்படுத்தியது. இது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா இல்ல ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக் இன்புட்ஸின் அடிப்படையில ஒரு வாய்ப்பு கருதி செய்யறாங்களா? முன்னதாகவே ஒரு சம்பவமானது சமூக வலைதளங்களை தொடர்ச்சியாக காவல்துறையினர் கண்காணிப்பு பணியிலேயே ஈடுபட்டு வருவார்கள். ஏதேனும் 2 தரப்பினரிடையே எந்த விதமான கருத்து மோதல் ஏற்பட்டாலே உடனடியாக இன்ட் மூலியமாக அந்த தகவலானது காவல்துறை சம்பந்தப்பட்ட காவல்துறைக்கு தகவல் தெரிவிப்பார்கள். அதே போன்று தான் இன்று காலையும் மத்திய உளவுத்துறை தரப்புல ஒரு தமிழக காவல்துறைக்கு ஒரு கடிதமானதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உளவுத்துறை ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தாவேகா பொறுப்பேற்க நிலையில இருப்பதால இது தொடர்பாக ஏதேனும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக கூறி ஏற்கனவே மத்திய உளவுத்துறை தரப்பிலும் ஒரு எச்சரிக்கை கடிதமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது தமிழக காவல்துறைக்கு. அந்த வகையில தான் தற்போதும் இதே போன்று சமூக வலைதளங்கள்ல இது போன்று
போராட்டம் நடத்தலாம் என்ற ஒரு தகவலை வந்து குறிப்பிட்டு வருவதால இதனை தடுக்கும் நோக்கில முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். யாரேனும் இந்த பாதுகாப்பை மீறி ஏதேனும் உள்ளே வந்தால் உடனடியாக அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் எனவும் சென்னை காவல்துறையினர் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions call 9444227273.